எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். டாக்டர் சிவராம் என்ன இங்க அனுப்பிச்சாரு. டாக்டரை பார்க்கணும். அப்படிங்களா? உட்காருங்க, கூப்பிடுறேன். ஒன்றும் இல்லை, இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும். சரிங்க மேடம், நீங்க உட்காருங்க, கூப்பிடுறேன். ஓகே, உட்காருங்க. என்னடா கண்ணா, ஏங்க இப்படி எழுதிட்டு இருக்கான்? யாருக்கு தெரியும் அவன் ஏன் அழறான், ஏன் சிரிக்கிறான்னு என்ன கேட்டா? உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. என்னம்மா அழக்கூடாது, பாரு பாரு. ஐயோ அழக்கூடாது கண்ணா, அது பாரு. அழக்கூடாது சொன்னா கேட்கணும். அழாதராமா. கீதா வாயே. எங்க வாயே. எங்க கூப்பிடுறீங்க? சொல்றேன். எங்க என்னங்க அவ்வளவு அவசரமா? கீதா நீ உள்ள போய் உட்காரு, நான் போயிட்டு ஒரே நிமிஷத்துல திரும்பி வந்துறேன். ஹாஸ்பிடல் வரைக்கும் வந்துட்டு எங்க போறீங்க? எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருங்க. கீதா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துறேன். 10 நிமிஷம் ப்ளீஸ். இவ்வளவு நேரம் என்ன வெட்டி முடிச்சிட்டு இருந்தீங்களா? ஹாஸ்பிடல் வந்ததுக்கு அப்புறம் போனுக்கு என்னன்னு சொல்லிட்டேன். சொன்னா கேட்க மாட்டேன். முட்டாள்தனமா பிடிவாத பிடிக்கிறேன். போ போய் உட்காரு போ. டா உன் புள்ள அழுத, முதல்ல அதை நிறுத்து. பப்ளிக்ல பெரிய நியூசன்ஸா போச்சு. ஓ புள்ளையா? உங்க புள்ள இல்லையா? இப்ப என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எரிஞ்சு விழறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு இல்லன்னு சொல்றீங்க? நமக்கு நம்ம குழந்தை தான் முக்கியம். அதுவும் டாக்டர் என்ன சொல்றாங்களோ அது உங்களுக்கு தான் புரியும். ஏன் உனக்கு புரியாதா? நீ படிச்சோ இல்ல? இப்ப எதுக்கு வீணா ஓகே பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வெளிய போணும் அவ்வளவுதானே? போங்க, நானும் வீட்டுக்கு போறேன். அப்புறமா குழந்தையை கொண்டு வந்து காமிச்சிக்கலாம். கீதா நான் சொல்றது கேளு. இப்ப நீங்க என் கூட இருக்க போறீங்களா இல்லையா? ச்சே. டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. டா வா. என்னம்மா அழக்கூடாது. சமத்துல்ல அழதுடும். ஜுஜு அழக்கூடாது. இங்க பாருங்க, இவனை கொஞ்சம் பிடிக்க நான் டாய்லெட் வரைக்கும் போயிட்டு வரேன். என்னத்த டேய் சும்மா இருடா, நேரம் கட்ட நேரத்துல. டேய் இங்க பார், இங்க பார். நீங்களா? இது யாரு? இது அக்கா மக. நான் தான் சொன்னேனே விஜி, அக்கா மக குழந்தை. எங்க மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கீங்க? நான் என்னமா பண்ணுவேன், பூ வாங்கணும் தான் கிளம்புனேன். திடீர்னு இவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. விஜி இவங்களுக்கு என்ன விட்டா வேற யாருமா இருக்காங்க? நீங்க பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிறீங்க. வருங்காலத்துல இந்த மருமகனுக்கு நாம தான் ஒரு பொண்ணு பெத்து கொடுக்கணும். சரி வரேங்க. அக்கா மக என்னாச்சு? ஒண்ணுல